எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 7ஆம் தேதி முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். அவர் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுகிற பேச்சு, அணுகுமுறை, எதிர்க்கட்சிகளுக்கு விடுகிற அழைப்பு, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பதற்றத்தில் திரு எடப்பாடி இருக்கிறாரோ என்கிற அந்த நிலைப்பாடு புதுவெளிகளில் தெரிகிறது. தான் ஒரு மிகப்பெரிய தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா ஆகியோருக்கு இணையான தலைவர் என்பதை மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் நிரூபிப்பதற்காக இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறாரோ என்கிற ஒரு நிலைப்பாடும் தெரிகிறது. இதையும் தாண்டி இவர் வலுவான வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது எந்த அளவிற்கு பிற கட்சிகள் தேடி வருவார்களோ அந்த நிலையை மாற்றி இவர் பலகீனமாக இருப்பதை வெளிப்படுத்துகிற வகையில் சிறிய சிறிய கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து அவர்கள் அதிமுகவிற்கு பாடம் புகட்டுகிற வகையில், அதிமுகவை இழிவுபடுத்துகிற வகையில், அதிமுக 7 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. தமிழ்நாட்டிலே 31 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பலகீனமான கட்சி என்று கருதி மற்றவர்கள் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கட்சியை திரு எடப்பாடி கொண்டு வந்து விட்டாரே என்கிற ஆத்திரமும் ஆவேசமும் கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியிலே இருக்கிறது. இது எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக மக்களுடைய எதிர்ப்பை தொண்டர்கள் சகிக்க வேண்டிய நிலை வரும். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் உடன்பாடு வைத்து விட்டது அப்படிங்கிற அந்த நிலை ஏற்பட்டு 3 மாதங்களாகியும் ஒரு இணக்கமான சூழல் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியை மதிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை பொதுவெளியில் இருக்கு. அது உண்மைதான். ஏனென்றால் அவங்களுடைய அணுகுமுறைகள், நடவடிக்கைகள், அவருடைய பேச்சு இவையெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு அது அந்த கருத்து நிச்சயமாக உண்மைதான் என்று தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பங்கு பெறும் என்று அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்ட நிலையில் அப்படி கூட்டணியில் பிற கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க நான் என்ன ஏமாளியா என்று திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு, குறிப்பாக திரு அமித்ஷாவுக்கு விடப்பட்ட நேரடி சவால் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், ஒருவேளை போதிய அளவுக்கு ஒரு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அதை பரிசீலிப்போம் என்கிற மாதிரியாவது சொல்லி கடந்து போய்விடலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாடு அதுவாக இருக்குமே என்றால் இவர் இந்த கூட்டணியவே மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை இழுப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தையும் இவர் உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா வெளிப்படையாக அவர் அறிவிச்சிருக்கிறாரு, ரகசியமாகவும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இந்த அதிமுக பக்கம் வருமே என்றால் பாரதிய ஜனதா கட்சியை கழட்டிவிடவும் திரு எடப்பாடி தயங்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியில் இடம் பெறுவதற்கு திரு எடப்பாடி முழு மனதோடு ஒப்புக்கொள்ளவில்லை, அதை மறுதளித்து வைத்தார். அதை தான் நாம் பார்த்தோம். இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகமும் உங்களோடு கொள்கை முரண்பாடு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக இருப்பதால் ஒருபோதும் நாங்கள் வரமாட்டோம் என்று தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். இவர் அழைத்த சீமான், நாம் தமிழர் கட்சி சீமானும் ஒருபோதும் நாங்கள் அதிமுக அணியில் இணைய மாட்டோம், வேட்பாளரை நான் தேர்வு செய்துட்டேன் என்கிற அளவில் அவரும் கடந்து போய்விட்டார். அப்போ இந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வலுவான கூட்டணியை, மிகப்பெரிய கட்சியெல்லாம் எங்கள்கிட்ட வரும் என்று பேசுவது மக்களை, அதிமுக தொண்டர்களை ஏமாற்றும் செயல். திரு அருண்குமார் தெரிவித்தது மாதிரி தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவராக, தனக்கு வருகிற இந்த கூட்டம் மிகப்பெரிய தலைவராக, மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கு இணையான தலைவராக தன்னை இந்த மக்கள் கருதுவார்கள், தொண்டர்கள் கருதுவார்கள் என்கிற மன உணர்வோடு இவர் பயணித்து கொண்டிருக்கிறார். கள யதார்த்தம் அதுவல்ல, இது வாக்குகளாக மாறாது. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எங்கள் அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கான பிரதான எதிர்க்கட்சியே தாவேக்காதான் என்று அவர்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி கூட பலகீனமான கூட்டணி என்று அவர்கள் பேச தொடங்கிவிட்டார்கள்.
எனவே இந்த எதிர்வரும் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உறுதியான கூட்டணியோடு பயணிக்க தொடங்கிவிட்டது. அந்த கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்த ஒரு வார காலத்திலேயே ஒரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது எதிர்வரும் 2026 200+ என்கிற இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்க தொடங்கிவிட்டோம்னு அறிவிச்சிட்டார். ஒரு கூட்டத்தில் பேசிய தாவேகாவினுடைய ஒரு முன்னணி நிர்வாகி ஒருவர் பேசுகிற பொழுது 200+ என்று திமுக இருமாப்போடு சொல்லுகிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதற்கு பதிலளித்த தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு PK சேகர் பாபு 200+ஐயே இருமாப்புன்னு சொல்றாங்க, நாங்க கூடுதல் இருமாப்போடு சொல்றோம், 234 தொகுதிகளையும் திமுக இந்த தேர்தலில் கைப்பற்றும்னார், வெற்றி பெறும்னு சொல்லலை. ஆக கைப்பற்றுவதற்கான களப்பணியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு விட்டது. 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை போட்டாங்க. பாக பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், இப்படி மாவட்ட மண்டல அளவில் மாநில அளவில் இதை தாண்டி இவர்களை கண்காணிப்பதற்கு அமைச்சர்கள் அளவிலுமே பொறுப்பாளர்களாக போட்டாங்க. அப்போ இந்த வேகமான பணியை எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு மாற்றாக ஒரு வலுவான கூட்டணியை இன்னும் கட்டமைக்காமல் திரு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே தனித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி மக்கள் மத்தியிலே இது ஒரு வலுவான சக்தி என்பதை ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி பார்வையும் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான NDAவில் இருக்கிற அந்த கட்சிகளையாவது பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த பக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்த IJK, ACSனுடைய புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, கிருஷ்ணசாமி கட்சி, இவர்களை அனைவரையுமே ஒன்றிணைத்து இதுதான் திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி, இது வெற்றி பெறும் என்கிற நிலைப்பாட்டை ஏற்படுத்தாத வரை, அதையும் தாண்டி நான் முதல் சுற்றிலே குறிப்பிட்டது போல பிரிந்து கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைத்து இந்த ஒன்றுபட்ட அதிமுக NDA என்கிற அந்த வலுவான கட்டமைப்பு உள்ள கூட்டணியோடு வருகிற பொழுது வெற்றி நிச்சயம். ஏனென்றால் திமுகவுக்கு எதிரான மனநிலை என்பது மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அந்த மனநிலையை சரியாக முறையாக பயன்படுத்தி தங்களை வலுப்படுத்தி கொண்டு இந்த களப்பணியை இவர் ஈடுபட வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி. அதை விட்டுவிட்டு தனித்து அதிமுக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று பேசுவது நிச்சயமாக அவருக்கு மீண்டும் ஒரு பின்னடைவை, சரிவை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திரு OPS, EPS அனைவரும் ஒன்றிணைந்த காலகட்டத்தில் அன்றைய தினம் அமித்ஷா வருகை தந்து தென் மாவட்டங்களில் சுமார் 42 தொகுதிகளில் அமமுக அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்கும் என்று மத்திய உளவுத்துறை எங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்கிறது. நீங்கள் ஒரு 15 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுங்கள், நாங்கள் அமமுகவிற்கு கொடுக்கிறோம், அதன் மூலமாக இந்த வலுவான கூட்டணி மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கும் என்று தெரிவித்த போது அன்றைய தினம் ஒருங்கிணைப்பாளர் அந்த OPS அவர்கள் அமித்ஷா கருத்து சரியானது, எனவே இந்த முடிவை நாம் ஏற்போம் என்றபோது அதை மறுதளித்து திரு எடப்பாடி பழனிசாமி 150 தொகுதிகளில் வெற்றி பெற்று நான் மீண்டும் ஆட்சி அமைத்து முதலமைச்சராவேன், நான் முதலமைச்சராகி உங்களிடம் ஆசீர்வாதம் வழங்குவேன், வாங்க வருவேன் என்று திரு அமித்ஷாவிடம் தெரிவித்த போது அமித்ஷா சரி உன் தலையெழுத்து எப்படியோ போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு கிளம்பிட்டார். என்ன ஆயிடுச்சு? பெரும் தோல்வி. அதில் அவர் செய்த மிகப்பெரிய தவறு, ஒரு 4-5 ஜாதியை சென்ற வன்னிய சமுதாயத்துக்கு 10.5% என்கிற முடிவை எடுத்தது. வெளியிலே 106 சமுதாயத்தினர், ஏறத்தாழ MBCயில் இருக்கிற 106 சமுதாயத்தினர் எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை, தோல்வியை சந்தித்தது. கொங்கு மண்டலத்தில் மட்டுமே அவர் வெற்றி பெற்றார். அந்த கொங்கு மண்டல வெற்றி என்பதும் 1977 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த முதல் தேர்தல் முதல் கடந்த 2021 வரை கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 42-43 தொகுதிகளில் 6 முறை 7 முறை தொடர் வெற்றியை பெற்றது. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 காலகட்டத்தில் அதனுடைய நீட்சியாக 2016ஆம் ஆண்டும் 51 தொகுதிகளில் அதே கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றார். திரு எடப்பாடி பழனிசாமி இந்த வெற்றியை தனதாக கருத முடியாது. ஏனென்றால் இந்த 65 தொகுதியில் 51 தொகுதி ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா காலத்தில் வெற்றி பெற்ற தொகுதி.
இந்த 14 தொகுதிகள் அவருக்கானதாக இருக்கும். இதுவரையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வாக்கு, செல்வி ஜெயலலிதா செல்வாக்கு, இரட்டை இலை செல்வாக்கு, இந்த செல்வாக்கை வைத்து அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அந்த புண்ணியத்தில் இவர் முதலமைச்சர் பொறுப்பாக அமர்ந்து விட்டார். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 10 ஆண்டுக்கு மேலே மக்கள் நல ஆட்சியை கொடுத்தார். அந்த ஆட்சியின் சிறப்பை பேசவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 4 முறை முதலமைச்சராக இருந்தார். மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கினார். அந்த சிறப்பை பேசவில்லை. தன்னை முன்னிலைப்படுத்தி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு பெரிய தலைவர் என்று கருதி கொண்டு செயல்படுகிறார். இந்த செயல்பாடு என்பதே இவருக்கு ஒரு மீண்டும் பின்னடைவை, சரிவைத்தான் கொடுக்க போகிறது. 2026 தேர்தல் என்பது மீண்டும் திரு எடப்பாடிக்கு பாடம் புகட்டும் தேர்தலாக அமைந்து விடுமோ என்கிற அச்சம் பொதுவெளியில் இருக்கிறது.